வணக்கம் மக்களே. மலையாள நடிகரான உன்னி முகுந்தன் நடிப்பில் ஹனீஃப் அதானி இயக்கத்தில் கடந்த மாதம் வெளியான படம் தான் மார்கோ. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் கிட்ட ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுனே சொல்லலாம். இந்திய சினிமாவில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஆக்ஷன் படம் வந்ததே இல்லைன்னு சொல்லி நம்ம ஆடியன்ஸ் நிறைய பேர் கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவர் தான் ஜார்ஜுங்க. ஸோ அவரோட தம்பி விக்டரை இந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் கொண்டுடுறாங்க. ஸோ அதுக்கு பழிவாங்க வர்றவர் தான் வளர்ப்பு தம்பியான மார்கோ. டிபிக்கலாக பார்த்தீங்கன்னா இது நார்மலாக ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தாங்க. பட் இந்த படத்தோட எக்ஸிகியூஷன் தான் இந்த படத்தை வேற லெவலுக்கு கொண்டு போயிருக்குன்னே சொல்லலாம். நீங்கள் ஜான் விக், கில், அனிமல் போன்ற அதீத வன்முறை கொண்ட படங்கள்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. அதை விட ஒரு 2-3 மடங்கு வைலன்ஸ் உள்ள படம் தாங்க இந்த படம். அந்த மாதிரியான அதீத வன்முறை கொண்ட படங்கள் நன்றாக ஓடுவதாலோ என்னவோ மலையாளத்தில் இந்த படத்தை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த படம் ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே அடித்தடி, வெட்டு குத்து, ஒரே ரத்த காடாக தாங்க இருக்கும். அந்த சீனில் ஒரு கொலை நடந்தா கூட அதுவும் பார்த்தீங்கன்னா கொடூரமாக ரத்தம் தெறிக்க தெறிக்க நடக்குதுங்க. உன்னி முகுந்தன் மற்றும் அனைவரும் இந்த படத்தில் நல்லாவே நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், இல்லை முன்னி முகுந்தன் ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங்காக இருக்கட்டும், அந்த வேன் சீனு, அதே மாதிரி ப்ரீ இன்டர்வல் சீன்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் எடுத்திருப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை 18+ மட்டும் பார்க்கக்கூடிய படங்க. அதுவும் இலகிய மனம் கொண்டவர்கள் இந்த படத்தை தவிர்க்கிறதாங்க நல்லது. ஆக்ஷன் லவ்வர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு பெர்ஃபெக்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சண்டை காட்சிகள்லாம் படமாக்கப்பட்ட விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாகவே இருக்கும். அதுலேயும் படத்தில் கடைசி ஒரு 40 நிமிஷம் சும்மா தெறிக்க தெறிக்க எடுத்திருப்பானுங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேலே வசூலிச்சிருக்குதுங்க. இந்த நிலையை தான் இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து மார்கோ படத்தின் அடுத்த பாகம் எடுக்க உள்ளதாக அந்த படக்குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க. மார்கோ 2 திரைப்படத்தின் படப்பிடிப்பு பணிகள்லாம் பார்த்தீங்கன்னா விரைவில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. இந்த நிலையில தான் இந்த படத்தோட OTT ரிலீஸ் பார்த்தீங்கன்னா இந்த படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. இந்த படம் வர்ற பிப்ரவரி 14ஆம் தேதி சோனி லைவ்ல தாங்க ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. யாரெல்லாம் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்களோ அவங்கலாம் கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. குறிப்பா குழந்தைங்க கூட பார்க்காதீங்க. நீங்க பார்த்துட்டு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.